புதுசா வந்திருக்க பிரின்சிபல் மேம் லேட்டா போனா ரொம்ப திட்டுவாங்க. நான் என்ன பண்றது, நீங்க ரெண்டு பேரும் பென்சிலுக்காக காலையில சண்டை போட்டு ஃபுல் டைமும் போயிருச்சு. அப்பா டேய் மணி, என்ன அந்த சைடு பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த சைடு என் ஃப்ரெண்டு போகிற மாதிரியே இருந்தது, ஆனால் அவன் கிடையாது. சரி சரி, ரெண்டு பேரும் பேக் எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேம்மா, அவன் எடுத்தானா எனக்கு தெரியாது. நானும் எடுத்துட்டேம்மா. சரி, ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். பேக்லாம் எடுத்து ரெடியா இருங்க, ஓகேவா? ஸ்கூல் வரப்போகுது, ரெடியா இருங்க. எப்படியோ இங்கே வந்தாச்சுப்பா. ஐயோ, அந்த பிரின்சிபல் மேம் வேற எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், காலையில இவ்வளவு லேட்டா வரீங்க? why are you late? மேம், அது ஒரு வந்து இல்ல, ஒரு போயும் இல்ல, எதுக்கு லேட்னு மட்டும் சொல்லு. செம்ம கோவமா இருக்காங்க போலயே. மேம், வர வழியில ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு மேம். ஓ, உன்னோட ஆட்டோ மட்டும் ஸ்கூலுக்கு வரும்போது பிரேக் டவுன் ஆகும் பாரு. உன்னோட ஆட்டோ அங்கிளோட நம்பர் எனக்கு கொடுக்குறேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், புரியுதா? why are you late மா? மாட்டிக்கிட்டோம். மேம், என் ஆட்டோவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு மேம். இன்னைக்கு பிரேக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆட்டோ அங்கிளோட ஃபோன் நம்பரை என்கிட்ட கொடுக்கணும், இல்லனா உங்களை நான் பிரேக்குக்கே போக விட மாட்டேன், புரியுதா? ஓகே மேம். உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? இல்ல மேம், ஓகே தான் மேம். ஓகே, கோ டு யுவர் கிளாஸ். இந்த ஸ்டூடண்ட்ஸ் வச்சு மேய்க்கிறதுக்குள்ளேயே அப்பா டைமே ஆகிடுச்சு. ப்ரேயருக்கு எல்லாரையும் கூப்பிடணும். இன்னைக்கு 6 to 7 தானே ப்ரேயர். சரி, ஓகே. சுகர் சார், மனோ சார், எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்ன யாருமே பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? மைக் எடுத்தாதான் கரெக்டா வரும். இந்த மேம் ஆனாவுனா மைக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. நமக்கு தானே காது கிளியுது இவங்க கத்துல. மனோ சார், சுகர் சார், கம் அண்ட் மீட் மீ இன் தி கிரவுண்ட். மேம், நீங்க கூப்பிட்டீங்களே மேம். மனோ சார் ஆப்சன்ட் மேம். நான் யார் ஆப்சென்ட் யார் பிரசன்ட் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்பத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கேன், நீங்க வரவே மாட்டீங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் போயிட்டு கூப்பிட்டு வாங்க கிரவுண்டுக்கு, அசெம்பிளி நடத்தணும்ல. ஓகே மேம், நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன் மேம். ஆஃப்டர் few minutes. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நான் இப்ப பிரேயர் சொல்லுவேன், எல்லாரும் என்ன ரிப்பீட் பண்ணனும், ஓகே? we thank you. மேம், எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. ஆனா இந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டியர் காட்னு சொல்லுவோம்ல, அதுவே நீங்க மறந்துட்டீங்க மேம். அச்சச்சோ, மறந்துட்டேன் போலயே. சரி, நீங்களே டியர் காட் சேர்த்துக்கோங்க. டியர் காட், we thank you for your love. We thank you for your love and your promise to be with us. At school or work. At rest or play. Help us to feel. Near to you and hear your voice. Thank you God. Okay students, இப்போ நீங்க எல்லாரும் உங்க கிளாஸ்க்கு போலாம். இதுக்கு எதுக்கு இந்த மேம் நம்மள கீழ வர சொன்னாங்க? மைக்ல இருந்து கத்துனா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேட்க போகுது. நம்மளும் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டே இது சொல்லிருக்கலாம். ச்சே, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். என் நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்றாங்க? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் வரியா? இதை விட பெருசா என்ன வேலை இருக்கு ஸ்கூல்ல? உன்ன மாதிரி நான் ஒன்னும் படிப்பு கிடையாது. ஐயோ, சரி, மேம் தான் கிளாஸ்க்கு போக சொல்லிட்டாங்களே, டர்ன் பண்ணி போ. இந்த ஸ்டூடண்ட்ஸை ஒரு பிரேயருக்கு கூட்டி வரதுக்குள்ள சுகர் சார், உங்க வேலையை நீங்க ஒழுங்காவே பார்க்கிறது கிடையாது. மண்டே ஃப்ரைடே எல்லாரும் கண்டிப்பா அசெம்பிளிக்கு வந்திருக்கணும். இன்னைக்கு நான் தான் கூப்பிட்டேன். ரொம்ப லேட் ஆகுது அசெம்பிளி பண்றதுக்கு. உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. ஐயோ, திட்டிக்கிட்டே இருக்காங்களே. மனோ சார் ஆப்சென்ட் தான், அதான் நீங்க இருக்கீங்களே, எல்லாரையும் கூட்டி வரணும், புரியுதா? இனிமே மண்டே ஃப்ரைடே எல்லாமே ப்ராப்பரா நடக்கணும். do your work properly. அப்பா பேசிட்டாங்கப்பா. என்னதான் இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல திட்டுறாங்களேன்னு பார்த்தேன், இங்கிலீஷ்லயும் திட்டிட்டாங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மேம். நான் சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒழுங்கா எல்லா கிளாஸ்க்கு போயிட்டு டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு போய் பாருங்க. என்ன மேம் சொல்றீங்க? டெஸ்க் பெஞ்ச் நம்ம ஸ்கூல்ல இருந்து காணுமா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கோபம் வந்தா சும்மா வராது.
சும்மா வர்றதுன்னா காசு கொடுத்தா வருமா மேம் கோவம்? சுகர் சார், மொக்க காமெடிக்கு மட்டும் குறை இல்ல. வேலை ஒழுங்கா பாக்குறீங்களா? சொல்லுங்க மேம், சூப்பரா வேலை பார்ப்பேன். வேலை மட்டும் சொல்லுங்க மேம். அத சார், அதான சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கிளாஸ்க்கும் போயிட்டு பெஞ்சும் டெஸ்க்கும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதான் மேம் நானும் கேட்டுட்டு இருக்கேன். பெஞ்சும் டெஸ்க்கும் காணாம போயிருச்சானே. சார், கரெக்டா இருக்கானா? அந்தந்த கிளாஸ்ல அவங்க பெஞ்சும் டெஸ்க்கும் கரெக்டா இருக்கான்னு போய் பாருங்க சார். காணாம போயிடுச்சானு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி தெளிவா சொன்னீங்கன்னா நான் எப்பவும் பண்ணிருப்பேனே. இன்னும் யாரெல்லாம் கட்டி மேய்க்க வேண்டியது இருக்கோ தெரியலையே. டேய் புல்லா, நாள் போக போக இந்த பிரின்சிபல் மேமோட டார்ச்சர் தாங்க முடியல. இன்னைக்கு காலையில் கரெக்ட் டைமுக்கு தான் வந்தேன், அதே லேட்டுன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் என்னடா? நான் இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன். அதுக்கே சமாளிக்க தெரியுமா? என்ன ஸ்டூடண்ட்ஸ், கிளாஸ் டீச்சர் எங்க? இது கிளாஸ் டீச்சரோட பீரியட் தானே? இல்லை மேம், இது ஃபிசிக்ஸ் பீரியட் மேம். எப்படி இருந்தாலும் பிசிக்ஸ் மேம் உங்களோட கிளாஸ் டீச்சர் தானே? அப்பனா அது கிளாஸ் டீச்சர் பீரியட் தானே? ஆ, மானிட்டர் எங்க? மானிட்டர் ஆப்சென்ட் மேம். மானிட்டரே ஆப்சென்ட்டா? சரி புல்லா, நீ போய் கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு வா. மேம் என்னை கூப்பிட்டுருந்தீங்களா மேம்? புல்லா வந்து சொன்னா. ஆமா, இது உங்க பீரியட் தானே? உங்க கிளாஸே கட்டிட்டு இருக்கு, நீங்க ஏன் வரவே இல்லை? மேம் ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு பிசிக்ஸ் லேர்னிங் மேம் கொண்டு வரலான்னு இருந்தேன் மேம். அதெல்லாம் நீங்க நேத்தே எடுத்து வச்சிருக்கணும், புரியுதா? என்னது, நேத்தே எடுத்து வச்சிருக்கணுமா? சீக்கிரம் சீக்கிரம் கிளாஸ் நடத்துங்க. ஓகே மேம். அப்பா போய்ட்டாங்கப்பா. என்ன ஸ்டூடண்ட்ஸ் கத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க? நீங்க கத்தினதுனால தான் நான் திட்டு வாங்கியிருக்கேன். சரி அதை விடுங்க, நான் நேத்தே கேட்டேன் தானே நேம்ஸ்லாம். எதுக்கு மேம்? எதுக்கா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு நான் நேத்தே சொன்னேன் தானே. யார் யார் தான் வில்லிங், அவங்க நேம்ஸ்லாம் எனக்கு கொடுங்க. மேம், நம்ம கிளாஸில் 15 வெல்லிங் தான் மேம். அப்பனா சூப்பர். சரி ஓகே, எல்லாரோட நேம்ஸும் நான் எழுதிடுறேன். டிராயிங் காம்படிஷனுக்காக நீங்க என்னென்ன டிராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமோ நீங்க எடுத்துக்கணும். A4 ஷீட்லயும் பண்ணலாம், இல்லைன்னா கேன்வஸ் போர்ட்லயும் பண்ணலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஆனா A4 ஷீட்ல பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கேன்வஸ் போர்ட்ல மட்டும் தான் பெயிண்ட் யூஸ் பண்ணணும். A4 ஷீட்ல ஸ்கெட்ச், கிரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், இல்லைன்னா எந்த கலரும் கொடுக்காம ஷேடிங் மட்டும் கூட பண்ணலாம். ஓகே மேம். இப்போ சாட்டர்டே நடக்க போகிற காம்படிஷன் இருக்குல்ல, டிராயிங் காம்படிஷன், அதில் யார் யாரெல்லாம் வின் பண்ணுறீங்களோ நம்ம கிளாஸ்ல இருந்து அவங்களும் 60A இருக்காங்களே, அதில் யார் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள்லாம் டிராயிங் காம்படிஷன் ஃபைனல் ரவுண்ட் பண்ணுவீங்க. ஃபைனல் ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட், மெடல், ட்ராஃபி இந்த மூணுமே கொடுப்போம். ஆனால் சாட்டர்டே வின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். மிஸ்டர் பீன் அந்த மாதிரியும் வரையலாம், இல்லைனா நேச்சர் அந்த மாதிரி சீனரி டைப்ஸும் வரையலாம். சீனரி டைப்ஸ் இல்லைனா கார்ட்டூன், இந்த ரெண்டுத்துல என்ன வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே மேம், நம்ம கிளாஸ் எல்லாரோட நேமும் எழுதிக்கோங்க மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிரேக் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் பிரேக்குக்கு போங்க. லைனாக தான் வாஷ்ரூம் போகணும், லைனாக தான் திருப்பி வரணும். ஸ்நாக்ஸ் அங்கங்கே சிந்தி வைக்கக்கூடாது, புரியுதா? நேற்றே எல்லா பக்கமும் ஸ்நாக்ஸ் சிந்தி தண்ணி கொட்டி வச்சுருந்தீங்க. இன்னைக்கு அப்படி பண்ணக்கூடாது. எல்லாரும் போங்க பிரேக்குக்கு. அப்பா, மேம் போயிட்டாங்க, பிரேக்கும் வந்துருச்சு. இன்னும் 3 பீரியட்க்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் 3 பீரியட்க்கு அப்புறம் டிஸ்போசல். ஜாலி ஜாலி. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாடணும். அந்த புல்லா எங்கே போன பீரியட் வாஷ்ரூம் போயிட்டு இன்னும் வரல. சரி, நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்லாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். அவனுக்கு கொடுத்தா ஃபுல்லத்தையும் காலி பண்ணிடுவான். அவனுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம சாப்பிட்டுடலாம். செம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, ஒரு 4 பீஸ் கிட்ட இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு வச்சிடலாம். என்னடா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்மெல் அங்க வரைக்கும் வடிக்குது. சூப்பரா இருக்கும் தெரியுமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்? நான் நேத்து கூட சாப்பிட்டேன். சரி எனக்கு கொடுக்குறியா? உனக்கு கொடுக்கலான்னு தான் இவ்வளோ வச்சிருந்தேன். இது ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கோ. நான் இப்போ கேன்டீன் போய் வாங்கணும். ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு நீ கேண்டீன் போய் வாங்கணுமா? நானும் கேண்டீன் தான் போகணும், என் கூட வரியா? நான் வரேன். முதல்ல இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை காலி பண்ணியாச்சு. சரி வா, கேன்டீனுக்கு போகலாம். ஃபுல் காரிடார்லயும் யாரும் இல்லை. ஆமாம், இந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தால் கேன்டீன் வந்துடும். கேன்டீனில் புதுசாக நிறையா கொண்டு வந்திருக்காங்க. கேன்டீனில் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஜூஸ்லாம் இருக்குது. நான் இன்னைக்கு ஜூஸும் சமோசாவும் தான் வாங்க போகிறேன். நீ ஜூஸும் சமோசாவும் வாங்க போறியா? எனக்கு சமோசாவும் பிடிக்காது, ஜூஸும் பிடிக்காது. நான் அதனால வேஃபர் பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் கேக்கும் வாங்கிப்பேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நின்னுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கேண்டீனுக்கு வந்துட்டீங்களே, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உள்ள போய் எடுத்து தரேன். ஆன்ட்டி, எனக்கு ஒரு ஜூஸும்
ஒரு சமோசாவும். ஆண்டி எனக்கு ஒரு வேஃபர் பிஸ்கெட்டும் கேக்கும் கொடுங்க ஆண்டி. சரி ஓகே நான் கொடுக்குறேன். ஆனால் சமோசா மட்டும் வராது, ஏன்னா சமோசா ஈவினிங் தான் வரும். ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க. இந்த பேக்குள்ளே நீங்கள் கேட்டதெல்லாம் இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. இருங்க நாங்கள் காசு கொடுத்துட்றோம். மொத்தம் எவ்வளவு? வேஃபர் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் கேக்கு, ஜூஸு, சமோசா, மொத்தம் 40. 40யா? சரி ஓகே ஆண்டி. இந்தாங்க, இதில் 40 ருபீஸ் இருக்கு. சரி ஓகேப்பா. வாடா போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.